அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரே ஜென்மத்தில் முக்தி பெற்றுவிட முடியுமா என்ற ஒரு ஐயம் பலருக்கும் இருக்கத்தான் செய்யும். மனிதன் அப்படிங்கிற ஒரு பிறவி என்பது ஒரு முக்கியமான பிறவியாக எல்லோராலும் சொல்லப்படுகிறது. அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை பாட்டி கூட சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய பல பிறவிகள் இருக்குது. விலங்குகளாக இருக்கிறாங்க, நரகம், பேய் அப்படிங்கிற பல பிறவிகளை குறித்து மணிமேகலை உள்ளிட்ட இலக்கியங்கள் பல இடங்கள்ல சுட்டி காமிக்குது. மனிதனுக்கு இந்த ஒரு பிறவி மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு பிறவியில இருந்துட்டு நம்ம முக்தி பெறல அப்படின்னா எந்த பிறவிலையும் பெற முடியாதா? அல்லது மனிதனாகவே மீண்டும் 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 பிறந்துகிட்டே இருக்கணுமா? மனிதனாக பிறந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் முக்தி என்ற அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியுமா? மனிதன் இப்ப நம்ம இந்த பிறவியில இருந்துட்டு அடுத்த பிறவியில மனிதனாகத்தான் பிறப்போமா அல்லது விலங்கா பிறப்போமா என்ற பல ஐயங்கள் நமக்கு இருக்குது. நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, செலிப்ரேஷன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு திருவிழாவாக இருக்க வேண்டும். நம்ம ரொம்ப ஒரு இறுக்கமா அப்படிலாம் இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையை எப்போதும் ஹாப்பியா மகிழ்ச்சியா வாழணும். ஏனென்றால் இந்த ஒரு மனித பிறவி அடுத்தது நமக்கு இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. நம்ம வாழ்றதுல ஒரு நல்ல தெளிவான ஒரு கொள்கையை வச்சிருக்கணும். மற்றவர்களை எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படினாலும் வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு ஒரு பார்வையில நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். மனிதன் இந்த பிறவில இவனுடைய உணர்வும் தேவையும் எப்படி இருக்கிறதோ அந்த உணர்வும் தேவையும் இவனால் இந்த பிறவில நிறைவேற்றிக் கொள்ள முடியாத போது அந்த உணர்வை நிறைவேற்றுவதற்காக பிரபஞ்சம் மீண்டும் அவனை ஒரு உடலில் புகுத்திவிடும். அது எந்த உடலில் இருந்தால் அவனுடைய உணர்வும் தேவையும் நிறைவேற்றப்படுமோ அந்த உடல் அவனுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா அவன் ஒருவன் வெறி பிடித்து உண்பதிலேயே முழு கவனம் செலுத்துறான். அவனுடைய முழு சிந்தனையும் உணவை மையப்படுத்தி தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் காலையில இருந்து இரவு வரை அதை சாப்பிடவா இதை சாப்பிடவா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறான். உணவு வெறியனாக இருக்கிறான். பிரியன் இல்லை, வெறி. அது ஒரு பைத்திய மாதிரி உணவு மேல இருக்கிறான் அப்படின்னா அவன் இந்த உடல்ல விட்ட பிறகு எந்த உடலில் இருந்தாலும் அவனுக்கு உண்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு உடல் கிடைக்கும். அது விலங்கா கூட இருக்கலாம் இப்படின்னு சொல்லி நம்முடைய பௌத்த நூல்கள் எல்லாம் பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. அப்போ மனிதனுக்கு இந்த உடல் என்பது அவனுடைய உணர்வும் தேவையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாகத்தான் பார்க்கணும். ஒரு பேனா இருக்குதுன்னா அதனுடைய நோக்கம் எழுதுவது. அவர்கள் உடலை வைத்துக்கொண்டு அவர்களுடைய உணர்வும் தேவையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அப்போ மனிதனுக்கு பிறவி என்பது இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய மறை நூல்கள் பல ஆய்வுகள் எல்லாம் அதை நமக்கு சுட்டி காமிக்கின்றன. அப்போ மனிதன் நம்ம இந்த உடல்ல இருக்கும் போதே நம்முடைய உணர்வை எதை மையப்படுத்த போறோம்? நம்முடைய உணர்வின் மையமானது வெறுமன பொருளீட்டுவதில் இருக்கிறதா? ஆணவத்தை சேர்ப்பதில் இருக்கிறதா? புகழை சம்பாதிப்பதில் இருக்கிறதா? அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இருக்கிறதா? நம்முடைய உணர்வு மையம் எதை மையப்படுத்தி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் ஒருவர் இந்த பிறவியில் முக்தி அடைவதும் முக்தி அடையாமல் இருப்பதும் ஆகிய விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்வின் மையமானது பேர் அமைதியும் ஆனந்தத்தையும் நோக்கியதாக இருக்குமானால் இந்த பிறவியிலேயே முக்தி பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்கிறது. ரூட் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொரு மனிதனுடைய ரூட்டாக இருப்பது அவனுடைய ஆழமான பேராசைகள். இந்த பேராசைகளின் காரணமாகவே அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மனிதன் சிந்தித்து செயல்பட்டு பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பேராசையே இல்லாத ஒரு மனிதன் அவன் அந்த அடிப்படையில அந்த ரூட்டை புடுங்கி தூர போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வேறையே புடுங்கி தூர போட்டு ஆசைகளே இல்லாத வெறுமன இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த பிறவியிலேயே விரைவாக சாத்தியமாயிரும். இப்போ வாழ்வின் மையமானது பேர் அமைதியை மையப்படுத்தியதாக இருந்தால் இந்த பிறவியிலேயே ஒருவரால் கண்டிப்பாக முக்தி என்ற நிலையை அடைய முடியும். அப்ப நீங்க எதை நோக்கி நகர்கிறீர்கள்? உங்களுடைய அக பயணத்தை நீங்கள் தொடங்க இருக்கிறீர்களா, புற பயணத்தை தொடங்க இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். புற பயணம் எப்போதுமே ஒரு கவர்ச்சிகரமானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அதிகாரம், புகழ், அந்த பணம், வசதிகள் எல்லாம் மனிதர்கள் விரும்புகிறார்கள். அதனாலதான் அது ஒரு இதா இருக்குது. எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. உங்க மனம் அதை குறித்த ஒரு பெருசா நினைக்கவில்லை என்றால் உங்களுக்கு அதுவும் பெருசா தெரியாது. எதையுமே நாம் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாமே மனதினுடைய பிடியில இருக்கிறதுனால மனதை நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீர்களோ அல்லது மனதை எப்படி நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய முழு வாழ்க்கையை அமைகிறது.
எப்படி எருதுகளை தொடர்ந்து வண்டிகள் அதன் பின்னால் செல்வது போல உங்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து உங்களுடைய முழு வாழ்க்கையுமே பின் சென்று விடுகிறது. ஆகவே முதலில் உங்களுடைய எண்ணங்களை குறித்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். அந்த எண்ணங்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது புரிதல், ஒரு பொதுவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அந்த புரிதலின் அடிப்படையில் உங்களுடைய மையம் ஆன்மீகமாகவும் அகபயணமாகவும் வேறு அமைதியை நோக்கியதாகவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிறவியில் நாம் முக்தி பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.